கசாமாவுடைய சம்மர் ஹாலிடே. கசாமா என்ன எழுதிக்கிட்டு இருக்க? இந்த ஹாலிடேஸ்ல நான் பண்ண வேண்டியதுமா அப்ப பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? பரவாயில்லையே, நல்லதுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓ நேரத்தை எனக்காகவும் கொஞ்சம் ஒதுக்கி. வேலை முடிஞ்சது. நாளையில இருந்து இதை ஆரம்பிக்கணும். இதுல இருக்கிறதுல நான் பண்ணியே ஆகணும். ஓகே, முதல்ல எக்ஸசைஸ் நம்ம முடிக்கலாம். எழுந்திருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு என்னப்பா தெரியும், எங்க அம்மா தான் எழுப்பி என்னைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. பசங்க மட்டும் தான் அங்க போக முடியும், நான் வர முடியாது. ஷின்சான் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வந்துரு. இதாப்பா நடந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணிட்டே நம்ம விளையாடலாமா? முடியவே முடியாது. நான் நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். என் ஸ்கெட்யூல் படி தான் நான் நடந்துப்பேன். நல்ல வேலை தப்பிச்சேன். ஷின்சான் கிட்ட மாறி இருந்தனா என் ஸ்கெட்யூலே மாறி போயிருக்கும். ஷின்சான் நீங்க என்ன பண்ற? அது ரொம்ப நல்லா இருக்கு, கூட ஒரு வாட்டி போட்டு பார்க்கறேன். முடியாது. இது லிமிடெட் எடிஷன் வாட்ச். இது ரியல் நம்பர். ஓஹோ, இந்த மாதிரி உலகத்துல 100 மட்டும் தான் இருக்கு. அந்த 100ல ஒண்ணு என்னோடதே. நம்ம ஸ்கூல்லயே இந்த மாதிரி வாட்ச் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு தெரியுமா? கசாமா, உன்னோட இந்த கதையெல்லாம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேக்குறேன். எனக்கு உங்க வீட்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் ஷின்சான், அதனால நீ நல்லா சாப்பிடு, கூச்சப்படாம கேளு சரியா? அப்படி என்ன விளையாடலாம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் லைப்ரரிக்கு போகணும், கொஞ்ச நேரம் படிக்கணும். அதனால உன் கூட எல்லாம் வந்து என்னால விளையாட முடியாது. ஆமா, ஏன் நீ என் கூடவே வந்துட்டு இருக்க? ஏன்னா எனக்கு எந்த வேலையும் கிடையாதுல்ல. இத வச்சு படி. சரி சரி. தொல்லை பண்றானே. என்ன என்ன உனக்கு அவசரமா வருது, ஆனா உன்னால இங்க போக முடியல. அது ஏன்னா எங்க வீட்லயே நீ போயிட்ட. இப்ப எதுக்காக நீ என்கிட்ட சொல்ற? போதும் என்ன மன்னிச்சிருங்க. என்னால நல்லாவே படிக்கும். அச்சோ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நான் அப்புறமா சந்திக்கிறேன் ஷின்சான். பை. வெயில் காலத்துல இந்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ அவ்வளவு சாப்பிடு. இதுக்கு போக மாட்டியா? கசாமா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்புப்பா. என்னப்பா எனக்கு எதுவும் வேணாம். இது வேணும்னா உனக்கு கிரீன் கொடுக்கணுமா? எனக்கு எதுவும் வேணாம். நீ சாப்பிட்டு கிளம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? என்னால முடியாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்படி என்ன வேலை? நீ அம்மாக்கு உதவி பண்ணணும். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? வீட்டு வேலையை நான் காலையிலே முடிச்சிட்டேன் கசாமா, இப்ப எந்த வேலையுமே கிடையாது. நாளைக்கு ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். என்ன? நான் உங்க அம்மாக்கு உதவி பண்ணணுமா? உன்னுடைய அம்மா எனக்கு அம்மா மாதிரி தானே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா, நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம ஊர்ல ஷின்சான் எந்த கவலையும் இல்லாம கசாமா வீட்லயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டியா? ஆக கூடாதுமா. சரி சரி விடு. கசாமா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கான் தாய் குலமே. எனக்கு வேலை கொடுக்கணுமா? உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? ஞாபகம் வந்துருச்சு. ஷின்சான், சரி நானும் குளிக்க போறேன். கசாமா, உன்னால இப்படி பண்ண முடியும்? பசங்க இந்த மாதிரி விளையாடுறது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? உங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி நீங்க தூங்க போறேன்னு சொல்லிட்டேன் கசாமா, கவலைப்படாத. ரொம்ப ஷின்சான், நான் தூங்கும்போது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா? ஓகே, குட் நைட். உன்னை யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு உன்னை பத்திரமா பாத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உன்னை தவிர என்ன யாராலையும் இப்படி தொந்தரவு பண்ண முடியாது. உங்கனால நிம்மதியா இருக்கும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னைக்கு ஸ்கெட்யூல்ல இருந்து எதுவுமே என்னால சரியா செய்ய முடியல. ஆனா நாளைக்கு கண்டிப்பா நீ உன்னோட வாட்சை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு அதை கொடுக்கலாம் தான் வந்தேன். இது ஒரு உதவி தானே. ஆமா, அவன் வீட்டுக்கே போட்டுமே. கசாமா, இங்க பாரு, நாளையில இருந்து நாம உங்க வீட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ண போகலாம். என்ன சொல்ற? அதுக்கு